நண்பர்களே! ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மியான ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குட்டி பாவக்காய் இல்ல பெரிய பாவக்காய் 2த்துலயுமே பண்ணலாம். நல்லா வந்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கங்க. இல்லன்னா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. அது ரொம்ப சிம்பிள்ங்க. சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான். உப்பு போட்டுக்கங்க, மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தேவைப்பட்டா போட்டுக்கங்க. ஃப்ளேவர் பிடிக்கும்னா. இல்லன்னா வேற எதுவுமே வேண்டாம். ஸோ இது மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா தான் ஊத்துறேன். பட் ஆனா வந்துட்டு லாஸ்ட்டா நீங்க எண்ணெய வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாவக்காய் கிரிஸ்பி ஆயிடும். ஸோ எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்துட்டு ஊத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பெரட்டி வச்சிருக்கிற இந்த பாவக்காவ எடுத்து கொட்டி, மூடி போட்டு நல்லா சிம்மிலே வச்சு விடுங்க. சிம்மிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் வச்சீங்கனாலே பாவக்காய் நல்லா வெந்துரும். இன்னும் கொஞ்சம் கிரிஸ்பி ஆகிறதுக்காக ஓப்பன் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா கிரிஸ்பியா இருக்கும் பாருங்க. ஸோ பாவக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம், ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. அந்த எண்ணெய மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. வேணும்னா கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பாய்.